ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டு நம்ம ஊரில் நல்ல மழைங்க. இவ்வளோ நாள் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மழை நல்லாவே பெஞ்சிருந்துச்சு. பெருமழையாக இருந்தாலும் ஓரளவுக்கு நைன்னு தூறிக்கிட்டே இருந்தது. ரொம்ப கடுப்பாகவே இருந்துச்சுங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் மாடுகளை வெளியில் தான் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போன வீடியோவில் லோன் போட்டு ஒரு செட்டு போட்டுருன்னு சொன்னால் அதில் 4 சிமெண்ட்டு கால் வச்சு தான் இருக்கும். அதில் ஆளுக்கு ஒன்றா கட்டினாலும் நம்ம வீட்டில் 7 பேர் இருக்காங்கல்ல, அப்படிங்கிறப்ப இன்னும் 3 பேர்த்துக்கு இட பற்றாக்குறையாக இருக்கும். நம்ம முத்துமணி என்ன பண்ணிட்டா, செவுத்து ஓரமாக உள்ள அந்த பெரிய செட்டில் செவுத்து ஓரமாக உள்ள முளைக்குச்சியில் அடிச்சுட்டு மீதி 4ஐயும் அந்த சிமெண்ட் கட்டையில் கட்டி 5 பேர்த்த கட்டி ஈக்குவல் பண்ணிட்டோங்க. அப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச செட்டு கொஞ்சம் இருட்டில் குட்டியாக தெரியும். அந்த செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளச்சியையும் மணியையும் மட்டும் கட்டினாங்க. இப்படி தான் அன்றைய பொழுது போச்சு நைட்டு. மாடுகள் வளர்க்குறது எப்படின்னா அந்த மழை நேரத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மறுநாள் பாருங்களேன், காலையில் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். நம்ம செட்டுலேயும் ரொம்ப நேரம் கட்ட முடியாது. இதே பகல் நேரத்துலேயும் மழை நீடிச்சுன்னா அந்த செட்டில் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே மாடுகள் அடிக்கடி சாணம் யூரின்லாம் போட்டுக்கிட்டே இருக்கனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நைட்டு ஒரு இடத்துல கட்டினா பகலில் வேறு இடத்துல தான் மாற்றி கட்ட முடியும். நைட்டு நம்ம செட்டில் கட்டியிருந்தாமா மறுநாள் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாமல் இப்படி தான் லைட்டு வெயிலாக இருந்துச்சு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் நம்ம எப்பொழுதும் இந்த சப்போட்டா மரத்துக்கு அடியில் தான் கட்டுவோமா, அதனால் அந்த சப்போட்டா மரத்துக்கு அடியில் நிழலாக இருக்கனால அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருந்துச்சு. காலையில் என்ன பண்ணுவோமோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் லைட்டாக வெயிலோட நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் தரைகளும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் வெள்ளச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக வெளியில் செட்டை விட்டு வெளியில் கட்டிட்டோங்க. நம்ம மாடுகளுக்கு தீவனம்னு பார்த்திங்கன்னா இது நம்ம காட்டில் ஏற்கனவே நான் நெல் நடவு வீடியோ இதெல்லாமே போட்டுருத்துருப்பல்ல, அதில் உள்ள கூலந்தாங்க இது. மழை பெஞ்சால் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தார்பாய்கள்லாம் பத்தாதுங்க. அப்படின்னு எப்படி போட்டாலுமே சில நேரம் நனைஞ்சிரும். அப்போ நனைஞ்ச கத்தைகளை நம்ம எடுத்து வெயிலில் உலர்த்தி அதை ஃபஸ்ட்டாக போடுவோங்க. இது வரைக்கும் நம்ம கூலங்கிறது நம்ம மாடுகளுக்கு வாங்கலை. நம்ம காட்டில் விளைஞ்ச கூலத்தை வச்சே தான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம தோட்டத்தில் இந்த சீமை புல்பம்ல அது சோளம் தட்டை இதெல்லாம் தான் போட்டுக்கிட்டு அதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இப்படி தாங்க இருக்கும். அந்த சொன்னல சப்போட்டா மரத்துக்கு அடியில் நான் லைவ் போடுறப்பெல்லாம் அந்த இடத்த தான் காமிப்பேன். அந்த இடம் ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ தண்ணியாக கிடக்குது. அதனால் நம்ம அதில் கட்டவே முடியாது. நல்ல வேளை லேசான வெயிலாக இருக்கவும் அந்த மரத்தடியில் கட்டாமல் வெளியிலேயே மரம் இல்லாத இடத்துல தாங்க கட்டியிருக்கிறோம். இப்படி தாங்க நைட்டு கட்டினதுலேயுமே பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சாணம் யூரின்லாம் போட்டு இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாக இல்லை. அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. மழை அப்படி தாங்க மாற்றி மாற்றி கட்டணும். இன்னும் கொஞ்சம் நாளையில் இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்ம குட்டிமணி 5 மாத சினையாக இருக்கிறா. அவள் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் கன்று குட்டி போட்டுருவான். 5 மாதம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் கன்று போட்டாங்கன்னா அந்த செட்டுக்கு இன்னும் சுத்தமாக பத்தாதுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. மாடுகளை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இவங்க மேலே வச்ச பாசத்தினால இப்போதைக்கு ஏதோ இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னும் விற்கிற மாதிரி நம்ம வெள்ளச்சியை வாங்கினதுலேருந்து இந்த கன்றுக்குட்டி ஒவ்வொன்றும் போட்டதுக்கப்புறம் நம்ம மாடுகளை விற்றுன்னு நம்மளுக்கு ஒரு வருமானம் வரை இன்ன வரைக்கும் இல்லைங்க. அவங்க கறக்கிற அந்த பால் கறவையில் நம்ம பால் குடித்தது போக மீதி சொசைட்டியில் ஊற்றுறாமல அந்த சொற்ப பணத்தை வச்சு தான் நம்ம குடும்ப செலவுக்கும் வச்சுட்டு மீதி நம்ம இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கும் தவிடு புண்ணாக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கும் சேர்த்து அவங்க பால் கறக்கிறத வச்சே தான் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இருந்தாலும் இன்னும் மழைக்காலம்னா 2 மந்த் 3 மந்த்தில் வர்றப்பெல்லாம் நம்ம அடுத்து ஒரு செட்டுக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.